கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். அவனை தொட்டுள்ள போட்டால் காலால் எத்துகிறார், தொட்டிலே கிழிஞ்சிரும் போல் இருக்கு. எடுத்துக்கொள்ளில், அவனுக்கு கால் வலிக்க போகிறதே நாம் எடுத்துண்டால் மருங்கை இருத்திடும், காலால் நம்முடைய இடையிலே குத்துகிறான். சரி, இங்க அணைத்து வைத்து கொண்டால் உதரத்தே பாய்ந்திடும். மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்கா என்றால் கண்ணனுடைய சிறு திருவடிகளுக்கு இதை தாங்கக்கூடிய சக்தி கிடையாதே என்று நினைத்து தான் வருந்தினாளாம். தனக்கு என்ன ஆகும், தொட்டில் என்ன ஆகும், இடுப்பு உடையுங்கிற பயம் யசோதைக்கு இல்லை. இதையெல்லாம் எத்தினால் கண்ணன் திருவடி வலிக்குமே, சின்ன குழந்தைக்கு தாங்க முடியாது என்று அவனுக்கு மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்கான்னு யசோதை தெரிவிக்கிறாளாம். அப்ப எந்த இடத்திலும் கண்ணனுக்கு என்ன என்று பரிந்து பரிந்து செய்தாள். அப்ப அவனுடைய வயிற்று இத்தனை வெண்ணெய் உள்ள போனால் என்ன ஆகும், தாங்க முடியாதேன்னு வருத்தம். ஒரு நாள் யசோதை வெளியே சென்ற போது தன்னுடைய வீட்டிலேயே கண்ணன் வெண்ணையை திருட வந்தார். ஹர்த்தும் கும்பே வினிஹித கரஹா ஸ்வாது ஹையங்கவீனம் திருஷ்டுவா தாம கிரகண சட்டுலாம் மாதரம் ஜாதரோஷாம் ஈஷத் பாயாத் பிரணிஹித பதஹா நாபகச்சன் நதிஷ்டன் மித்யாகோப சபதி நயனே மீலயன் விஸ்வகோப்தா என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். ஹர்த்தும் கும்பே வினிஹித கரஹா ஸ்வாது ஹையங்கவீனம். அம்மா நன்னா புது தயிர் மோரை எடுத்து நன்னா கடைஞ்சி வெண்ணெயை எடுத்து ஒரு இடத்துல வைத்து விட்டு போனாள். ஹையங்கவீனம் என்றால் வெண்ணெய்னு அர்த்தம். ஸ்வாது ஹையங்கவீனம், இனிமையாக நன்னா சுவையோடு இருக்கக்கூடிய வெண்ணெய். அதை எடுப்பதற்காக அந்த பானை எடுத்து கீழே வச்சார். வினிஹித கரஹா, கையை முழுக்க உள்ள விட்டாராம். எதற்கு கையை விடணும், இப்படி எடுத்து சாப்பிட்டா வெண்ணெய் வராதானால் கண்ணனுக்கு எண்ணம், கை எவ்வளவு தூரம் உள்ள போறதோ வெளியில வரச்சே அவ்வளவு வெண்ணெய் மிச்சம் வரும்னு. அவருக்கு தெரியல, கடைசியில் இப்படி எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோதான் வரும்னு தெரியல. வினிஹித கரஹா, நன்னா தோல் வரைக்கும் உள்ள விட்டுட்டாராம். வினிஹித கரஹா ஸ்வாது ஹையங்க வீணம். இவர் எடுத்து சாப்பிட்டு இருந்தாரா, தாய் வந்தாள், பார்த்து விட்டாள். ஓ, இவர்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான், நம் வீட்டிலேயும் திருடி சாப்பிடுகிறான், இங்கேயும் காணுமே காணுமேன்னு பார்த்தேன். ஊரில் அனைவரும் புகார் செய்கிறார்கள். அப்ப இவன்தான் நம்மையும் ஏமாத்தி ஊரையும் ஏமாத்தி உள்ளான் என்று கோபம் வந்தது. திருஷ்டுவா தாம கிரகண சட்டுலாம் மாதரம் ஜாதரோஷாம். தாய்க்கு கோபம் வந்து அங்க இருக்கிற ஒரு கயித்தை எடுத்துக்கொண்டாள். தாமம், தாமம் என்றால் கயிறு. ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு இவனை கட்ட வேண்டும்னு வந்தாள். கண்ணனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஈஷத் பிரச்சலித பதஹா, ஒரு காலை எடுத்து இப்படி ஓடலாம்னு காலை வச்சாராம். உடனே அந்த இடத்துல ஒரு குச்சியால் அடிச்சாலாம் யசோதை. அப்போ அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் ஓடுவோன்னா அங்கேயும் அடிச்சா. இப்போ அவனுக்கு ஓடுறதா நிற்கிறதான்னு தெரியல. ஈஷத் பிரச்சலித பதஹா நாபகச்சன் ந திஷ்டன், ஒரு இடத்துல நிற்கவும் முடியல, யசோதை பிடிச்சிருவா. ஓடலாம்னு பார்த்தா அங்கே அடிக்கிறா, ஓடவும் முடியல. அப்படி என்ன செய்தார் அப்போ, நாபகச்சன் நதிஷ்டன் மித்யா கோபஹா சபதி நயனே மீலயன் விஸ்வகோப்தா. சரி, இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்தை இருட்டா ஆக்கிட்டோம்னா யசோதையால் நம்மளை பிடிக்க முடியாது. அப்போ இருட்டாக்கணும்னு கண்ணை மூடின்ட்டாராம். தான் கண்ணை மூடின்ட்டா உலகம் இருண்டு போயிடும், யசோதையால் பார்க்க முடியாதுன்னு நினைச்சார். நிமீலயன்னு தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு யசோதை தன்னை பிடிக்கக்கூடாதுன்னு கண்ணன் நின்னாராம். இவர் யாரு, விஸ்வகோப்தா, உலகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய பகவான். இப்படி ஒரு யசோதை அடிப்பாளா விடுவாளான்னு நினைத்து நிற்கிறாரே. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் முழுதும் வெண்ணெய் அளைந்து தொட்டுண்ணும் முகிழிலஞ்சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கெழ்கு நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொழுகையும் இவை துடிகொள் சென்றிருவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை என்பத் திருதி கண்டாளே. ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்றீங்களே, யசோதையினுடைய ஆனந்தம் எப்படி தெரியுமா, இந்த உலகத்துல யாருமே அனுபவித்திருக்க முடியாது, அப்பேற்பட்ட ஆனந்தம்னு குலசேகர ஆழ்வார் சொல்றார். தன்னுடைய சின்ன கை, அந்த கையாலே முழுதும் வெண்ணெய் அளைந்து, பாத்திரத்தில் முழுக்க அளைந்தார். தொட்டு உண்ணும், வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டார். முகிழ் இளம் சிறு தாமரை கையும், ஒரு சின்ன தாமரை, பெரிய மலர்ந்த தாமரை நினைக்காதீங்க, சின்ன தாமரை எவ்வளவோ அவ்வளவுதான் கை இருக்கும். அந்த கையையும் பார்த்தாள். எழில் கொண்டு தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையம், கையில ஒரு கயிறு வச்சிருக்காளே, அதால அடிச்சிருவாளோ பிடிச்சிருவாளோன்னு எழுகு நிலை, பயத்தோடு முகத்தில் கண்ணில் பயம் தெரிகிறதாம். வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும், இங்க வாயிலெல்லாம் இன்னும் வெண்ணையும் தயிரும் ஒட்டிகிட்டே இருக்கு. கண்ணன் எப்படி திருடுவார்னால், ஒரு வெளி வீட்டுக்கு போவார், திருடி முடிச்சுட்டு கையெல்லாம் சுத்தமா கழுவிட்டு வரணுமோ இல்லையோ, எல்லாத்தையும் தன்னுடைய வஸ்திரத்தை தொடச்சிடுவாராம். பார்த்தாலே தெரியும் இவர் தான் திருடிட்டு வந்திருக்காருன்னு. அப்படி தயிர் முழுதும் வெண்ணெய் அளைந்து தொட்டுண்ணும் முகிழறிஞ்சிறு தாமரை கையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும்
அதற்கு மேலே அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அழத் தொடங்கி விடுவார். என்ன செய்வதென்று தெரியவில்லை, பயத்தோடு பார்ப்பார். அதற்கு மேலே அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதுவும், அப்படி வாய் இந்த இடத்துல துடிக்க ஆரம்பிக்குமா. வெளியில் அழுதுறவும் கூடாது, அம்மா அடிப்பாளோன்னு அழுதா, ஐயா ஆண் பிள்ளை அழறதுன்னு சொல்லிடுவா, அப்போ ரோஷம் இருக்குது, அழவும் கூடாது. ஆனால் அழுகையை கட்டுப்படுத்தவும் முடியல, அழுக வருது. அப்போ அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதுவும், இப்படி வாய் துடிச்சுட்டே இருக்குமா. தொழுகையும் இவை கண்ட யசோதை, என்ன பண்ணுறது, இப்போ இங்கேயும் தப்பிக்கணும், தப்பிப்பதற்கு என்ன செய்வதென்று யோசித்தார். உலகத்தில் எல்லாரும் கஷ்டம் வந்தால் ஒன்று பண்ணுறான், நான் நிறைய பார்த்துருக்கேன், அதையே நம்மளும் பண்ணிடுவோம்னு முடிவு பண்ணார். கையை கூப்பினாராம். ஊர் முழுக்க கஷ்டம் வந்தால் என்னை பார்த்து கை கூப்புறது, அப்போ கஷ்டம் போக்கணும்னா கை கூப்பணும் போல் இருக்குன்னு இந்த பிள்ளைக்கு தெரியும். தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே, அந்த யசோதை தான் ஆனந்தத்தினுடைய எல்லையையே கண்டாள் என்று குலசேகராழ்வார் பாடுகிறார். அப்படி அவனை பிடித்தாள், பிடித்து கட்ட வேண்டும் என்று சென்றாள். கட்டவும் தொடங்கினாள். ஆனால் அந்த கயிறு போரல. வியாசர் சுகபகவான் தெரிவிக்கிறார், தத்தாம பத்தியமானஸ்ய ஸ்வார்பகஸ்ய கிருதாகசஹ த்வங்குலோனம் அபூத்தேன சந்ததே அந்யச்ச கோபிகா. நல்லா பெரிய கயிறாக தான் எடுத்திருந்தா, அதை வச்சு அந்த குழந்தையை கட்ட பார்த்தா 2 அங்குலம் அளவு கம்மியாக இருந்துதான். சரி போடுற போல் இருக்கு, இன்னொரு கயிறு எடுத்தா, முடிச்சு போட்டா, இப்போ கட்ட பார்த்தா மறுபடியும் 2 அங்குலம் கம்மியாக இருந்துதான். 3வது கயிறு எடுத்தா, இப்படியே எடுத்து வீட்டில் எங்கெல்லாம் கயிறு இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டா, எத்தனை தடவை கட்ட பார்த்தாலும் அதால் கட்ட முடியவில்லை. கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு சொல்றாரு. கண்ணினா இந்த முடிச்சா போட்டதுனால கண்ணியா இருக்கு. ஏன் கயிறு ஒரே நீள கயிறா எடுக்கலையானால், இவள் ஒரு சின்ன கயிறை எடுத்தாள். அதை கட்ட வரும்போது பகவான் தன்னுடைய உடம்பை பெருசாக்கின்றாராம். கட்ட பார்த்தா கட்ட முடியல, ஒட்டு போட்டு மறுபடியும் கட்ட பார்த்தாள், மறுபடியும் உடலை பெருசாக்கி கொண்டாள். இப்படியே செய்ய அவளால் கட்ட முடியவில்லை. கடைசியில ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாளாம். எத் ஆசீத் ததபி நியூனம் தேன அந்யதபி சந்ததே கோபீனாம் சுஸ்மயந்தீனாம் ஸ்மயந்தி வினிஸ்மிருதா. அவள் விஸ்மிதா பவத்து. அந்த யசோதைக்கு கொஞ்சம் வெட்கம் வந்து விட்டது. கட்ட பார்க்கறா குழந்தைய கட்ட முடியல. சுற்றி இருக்கிற கோபிகள்லாம் பார்த்து சிரிக்கிறா. இவளும் சிரிக்கிற மாதிரி சிரிச்சுண்டு ஆச்சரியத்தோடு என்ன செய்வது என்று பார்த்தாள். யசோதை ஒரு பாசுரத்திலே என் அவலம் கடையாய் ஆளுக செங்கீரை என்று பெரியாழ்வார் பாடுகிறார். என் அவலம் களையாய் ஆடுக செங்கீரை ஆடக்கூடிய பகவானே, 7 உலகம் உடையாய் ஆடுகவே, என்னுடைய அவலத்தை போக்க வேண்டும்னு யசோதையுடைய பாசுரம். யசோதைக்கு என்ன அவலம்? கண்ணனே கூட இருக்கார், எல்லா அனுபவத்தையும் பெறுகிறாள். என்ன அவலம் என்றால், நான் சொல்லி கண்ணன் கேட்கவில்லைன்னு ஊரில் தெரிஞ்சுட்டா அதுதான் பெரிய அவலம். அப்ப நான் சொன்னேன், கண்ணன் கேட்டான் இருந்தால் தானே எனக்கு பெருமை. அப்ப அந்த அவலத்தை நீ போக்க வேண்டும், நான் சொல்லி அது நடக்காமல் நீ இருந்தாயின்னு இருக்கக்கூடாது என்று பிரார்த்தித்தாளாம். இது கண்ணனுக்கு ஞாபகம் வந்தது. மற்றவர்கள் பார்க்கும்போது நாம் தாயை அவமானப்படுத்துகிறோம், கூடாது. தன்னையே குறுக்கி கொண்டு கண்ணீன் உன் செருத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். கட்டுண்ட பெருமாயன்னு சொல்லல, கட்டுண்ண பண்ணிய, அவள் தன்னை கட்டும்படிக்கு தன்னையும் குறைத்து கொண்டு பகவான் ஆக்கினான். ஸ்வமாதுஹு ஸ்வின்ன காத்ராயாக விஸ்ரப்த கபரஸ்ரஜா திருஷ்டுவா பரிஸ்ரமம் கிருஷ்ணா கிருபையா ஆசீத் ஸ்வபந்தனே. அவருடைய கஷ்டத்தை பார்த்து வியர்த்து போய் தலைமுடியெல்லாம் கலைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றாளா. ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து சிரித்தார்கள். சரி, இது தவறு என்று அவள் கட்டும்படிக்கு தான் நின்று விட்டார். அப்ப தாமோதரன் அவனுடைய உதரத்திலே அந்த கயிற்றை வைத்து பகவானை வயிற்றோடு சேர்த்து ஒரு உரலிலே பிராட்டி கட்டிவிட்டாள் யசோதை பிராட்டி. அதைத்தான் தாமோதரன் என்று தெரிவிக்கிறோம் பகவானை. இதை பார்த்து ஆழ்வார்களெல்லாம் மயங்குகிறார்கள். கூரத்தாழ்வான் அவர் அதிமானுஷஸ்தவம்னு ஒரு ஸ்தோத்திர கிரந்தத்தை இயற்றி உள்ளார். பகவானுடைய அவதாரங்களை எல்லாம் பற்றி சொல்லக்கூடியது. அதில் தெரிவிக்கிறார் ஒரு ஸ்லோகத்தில், துவாம் அந்ய கோபகிருஹ வியாம் அமுஷாம் யசோதா குர்வி த்வதீயம் அவமானம் அமிருஷ்யமானா பிரேம்நாத தாம பரிணாம ஜுஷா பபந்த தாதிருக் நதே சரிதம் ஆரியஜனா சகந்தே. நீ மற்ற வீடுகளில் சென்று வெண்ணையை திருடி உண்கிறாய் என்று கேட்டவுடன் அதை தாங்க முடியவில்லை. அவமானமாக இருந்துதான். என்ன அவமானம்னால், திருடன்னு சொல்லிட்டாளேன்னு இல்லை, நம்ம வீட்டில் நான் குழந்தைக்கு சாப்பாடு போடலன்னு நினச்சிட்டுருவா. குழந்தை இங்கே சாப்பிடாமல் எங்கள் அம்மா ஒன்றும் கொடுக்கறதில்ல, எனக்கு நீங்கள் போடுங்கன்னு பக்கத்தாத்தில் போய் சாப்பிட்டதுன்னா எப்படி இருக்கும்?
அதைப் போலே நீ இப்படி செய்தது தனக்கு அவமானமாக நினைத்து கட்ட வந்தாள். பகவான் கட்டுண்டானொல்லியோ ஆரிய ஜனாகா ந சகந்தே, பெரியவர்கள் பக்தர்கள் எல்லாம் இதை பொறுக்க மாட்டேன் என்கிறார்கள் என்று தெரிவித்தார். பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமனும் பெற அடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கி எளிவே என்று நம்மாழ்வார் பாடுகிறார். கட்டினதோடு மட்டுமல்ல, முடிஞ்சா நீ அவுத்துண்டு போயேன் அப்படின்னு யசோதை சொன்னாலாம். இது தெரிஞ்ச உடனே ஆழ்வார் மயக்கமே அடைந்து விட்டார். அவன் அனைவரையும் இந்த உலகத்துல கட்டி வச்சிருக்கான்னு நான் நினைச்சேன், அவனையும் சேர்த்து உரலோடு ஒரு பெண் கட்டி வைத்தாளே, என்ன பாக்கியம்! அப்படி எளிமையானவனாக பகவான் வந்தான். எத்திரம், இது என்ன குணம், எப்படி பகவான் இப்படி செய்தான்னு தான் மயக்கமடைகிறார். அங்க ஆழ்வார் சொல்றார், உறவிடை ஆப்புண்டுன்னு பாசுரம் இருக்கு. உதரவிடைன்னு சொல்லியிருக்கணும். உதரம்னால் வயிறுன்னு அர்த்தம். ஆனால் உறவிடைன்னு சொன்னாள். உரசுனால் மார்புன்னு அர்த்தம். பகவான மார்பில் யசோதை கட்டவில்லை, இடுப்பில் தான் கட்டினாள். ஆனால் ஆழ்வார் உரசுன்னு பாடுறாரு என்னால் ஒன்று, இது இடை குறைப்பு. உதரவிடைங்கிற பாட வேண்டிய இடத்துல உறவிடைன்னு பாடிட்டார்னு வச்சுக்கலாம். இன்னொரு அர்த்தம் சொன்னார், உரசில் தான் பிராட்டி கட்டினாள். யசோதை கண்ணனை மார்பில் தான் கட்டினாள். ஏன் மார்பில் கட்டணும்னால், மார்பில் மகாலட்சுமி தாயார் இருந்தாளோ இல்லையோ, அவளையும் சேர்த்து கட்டிட்டாளாம். நாளைக்கு மாட்டு பொண்ணு வரப்போறா, அவளும் எனக்கு அடிபணிஞ்சு இருக்கணும், அப்போ அவளையும் சேர்த்து இன்னைக்கே கட்டிடுவோம்னு உரசிலே பகவானையும் அந்த உரலையும் சேர்த்து யசோதை கட்டினாள். இதை நினைச்ச உடனே ஆழ்வாருக்கு தாங்க முடியாமல் மயக்கமடைந்தார். அப்பேற்பட்ட குணங்களை உடையவர். இதிலே ஒரு சந்தேகம் வரும். கூரத்தாழ்வான் அதையே கேட்கிறார், உன்னை கட்டியது யார்? யசோதை தானே கட்டினாள். அப்போ உனக்கு பழி வாங்க வேண்டும் என்றால் மறுபடியும் யசோதையத்தானே அழ வச்சிருக்கணும். ஆனால் கண்ணன் என்ன பண்ணாராம், அதை பற்றி நினைக்கக்கூடிய பக்தர்களை எல்லாம் அழ வச்சுட்டாராம். அதை கேட்கிறார், மாத்ரா எதி துவமசி தாமனி சன்னிபத்தா தச்ராவிணாம் உதித சாக்ஷுஷ நிர்ஜராணாம் பத்னாசி ஹந்த ஹிருதயம் பகவன் குதஸ்தது. உன்னுடைய தாயாலே நீ கட்டுப்பட்டாய் என்று சொன்னால் அப்ப பழி வாங்குவதற்கு அவளிடம்தானே நீ பிரதிக்கிரியை செய்ய வேண்டும், அவளைத்தானே நீ அழ வைத்திருக்க வேண்டும். ஆனால் யாரை அழ வைத்தாய்? அந்த சரித்திரத்தை நினைத்து ஆஹ்லாதசீத நேத்ராம்புகு புலகீகிருத காத்திரவான் சதா பரகுணாவிஷ்டா திரஷ்டவியா சர்வதேவிபிகி. பகவானுடைய குணங்களை நினைத்து கண்ணிலே நீர் பெருகி உடம்பெல்லாம் மயிர்கூச்சல் எரிந்து போய் என்ன செய்யறோம்னு தெரியாமல் தழுதழுத்த குரல்ல பாடுறாளே, அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு அழ வைக்கிறாய். இது ஏன்? குதஸ்தத்துன்னு கேட்டார். அவரே பதிலும் சொல்லிட்டார். கண்ணன் எங்க பதில் சொல்ல போறார்? பதில் தெரிவிக்கிறார், சர்வோகி வசிய விஷயே விவருணோதி வீரியம். பகவன் எல்லாருமே தனக்கு யார் வசத்தில் இருக்காளோ அவாகிட்ட தான் வீரத்தை காட்டுவா. யசோதை இடத்துல கண்ணனால் ஒன்றும் பண்ண முடியாது, அவள் பலிஷ்டையாக உள்ளாள். கண்ணனுக்கு தோத்தவர்கள் யாரு? ஆழ்வார்களும் பக்தர்களும் தான். வசிய விஷயே விவருணோதி வீரியம். ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் அழகாக சொல்வதுண்டு, அஸ்வம் நைவ கஜம் நைவ வியாக்ரம் நைவச்ச நைவச்ச அஜாபுத்திரம் பலிம் தத்யா தேவோ துர்பல காத்தகா என்று சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம். முன் காலத்தில் யாகங்கள் எல்லாம் பண்ணுவாளோ இல்லையோ, அப்போது இந்த விலங்குகளை எல்லாம் வைத்து யாகம் செய்வதுண்டு. ஆட்டை வைத்து யாகம் செய்யணும்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. அந்த இடத்தில் கேள்வி கேட்கிறார்கள், ஏன் ஒரு யானையை வச்சு பண்ணலாமே, ஒரு சிங்கத்தை வச்சு பண்ணலாமே, புலியை வச்சு பண்ணலாமே. அஸ்வம் நைவ கஜம் நைவ வியாக்ரம் நைவச்ச நைவச்ச. புலியை வச்சு ஒரு நாளும் பண்ணுன்னு வேதம் சொன்னதில்லை, ஒரு யானையை வச்சுன்னு பண்ணுன்னு சொன்னதில்லை. ஏன் சொல்லலைன்னால், பண்றவன் முதல்ல உயிரோடு இருக்கணுமே. புலியை பிடிச்சுன்னு வந்து யாகம் பண்றதுக்குள்ள பண்றவனே போயிட்டா யாகத்தை யார் பண்றது? அப்ப அஜாபுத்திரம் பலிம் தத்யாத் தேவோ துர்பல காத்தகா. தேவதைகளே கூட யாருக்கு பலம் இல்லையோ அவர்களைத்தான் நலிகிறார்கள். பலத்தோடு இருக்கிற சிங்கத்தையோ புலியோ அடிச்சு யாகம் பண்ணுன்னு சொல்வதில்லை. அப்ப யாராக இருந்தாலும் தங்களுக்கு அடிபணிந்தவர்களாக தோத்தவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நலிகிறார்கள். அதே போல நீயும் யசோதையை விட்டுட்ட, அவளிடத்தில் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் ஆழ்வார்கள் முதலானவர்களை அழ வைத்தாய் என்று கூரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் பகவான் சர்வேஸ்வரனையே தான் வைத்து கட்டி வைத்தாளோ இல்லையோ. வியாச பகவான் தெரிவிக்கிறார், இந்த ஐஸ்வர்யம் செல்வம் யாருக்கு கிடைக்கும்னால், நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரப்யங்க சம்ஸ்ரயா பிரசாதம் லேபிரே கோபி எத்தத் பிராப விமுக்திதாத்து. இந்த கோபிகையான யசோதை கண்ணனிடத்திலிருந்து எந்த அனுகிரகத்தை பெற்றாளோ அதை பிரம்மா பெற முடியாது, முக்கணான சிவபெருமான் பெற முடியாது, ஏன் பகவானுடைய திருமேனியிலேயே அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி தாயார் கூட பெற முடியாது.
அவள் பகவானோடு எல்லா நிலைகளிலும் சேர்ந்திருப்பவள். அங்க சம்ஸ்ரயான்னு சொன்னார். பகவானுடைய திருமேனியிலே பிராட்டி அமர்ந்திருக்காளோ இல்லையோ, அப்போ நான்முகக் கடவுளும் இந்த லாபத்தை பெறவில்லை, சிவபெருமானும் இந்த பாக்கியத்தை பெறவில்லை, பகவானின் உருவத்திலேயே இருக்கும் பிராட்டியாரும் பெறவில்லைன்னு இருக்கு. உண்மையா 3 பேருமே உருவத்திலேயே பகவானுக்கு உள்ளார்கள். ஏராளும் இறையோனும் திசமுகனும் திருமகளும் கூறாளும் தனி உடம்பன் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். ஏராளும் இறையோன் சிவபெருமான் எருதுக்கு மேலே அமர்ந்திருக்கிறார். திசை முகன் 4 திசைகளிலும் முகம் கொண்டவரான பிரம்மா, திருமகள், இவர்கள் எல்லாரும் பகவானுக்கு எவ்வளவு எளிமையினால் ஒவ்வொருவருக்கு தன்னுடைய உடம்பில் ஒரு பகுதியை கொடுத்திருக்காராம். கூர் ஆளும் தனி உடம்பன், கூறு போட்டு அவாவாள் ஒரு பகுதியிலே இருக்கிறார்கள். இப்போ பகவானுடைய திருமேனிக்குள்ளே அனைத்து தேவர்களும் உண்டு, அனைத்து தெய்வங்கள் அனைவரும் உண்டு. அப்படி இருக்கும் பகவான் இவர்கள் கூட அந்த பெருமையை பெற்றதில்லை. பிராட்டிக்கு என்ன பெருமை என்றால், பகவான் என்ன நிலையிலிருந்து அவர் எந்த அனுபவத்தை பெற்றாலும் அதோடு தான் கூட சேர்ந்து இருப்பாள். எந்த நிலையிலும் பகவானை விட்டு பிரிவதே இல்லை. 2 நிலை இருக்கும் இல்லையோ. ஒன்று, இந்த ஜீவாத்மா சென்று பகவானை தஞ்சமாக பற்றுகிறார், சரணாகதி செய்கிறார். அப்போதும் தான் கூடையே இருந்து புருஷகாரமாக இருக்கிறாள். அவள் தானே நமக்காக பேசி சேர்த்து வைக்கிறாள். அதே போல அவனை அடைந்து விட்டால் கைங்கரியம் செய்கிறோமே, அப்போது அவனோடு சேர்ந்திருந்து நம்மிடத்தில் கைங்கரியம் பெற்றுக்கொள்கிறார். பிரசங்காத்து தெரிவிக்கிறேன், இன்றைக்கு ஒரு உற்சவம் ஸ்ரீவில்லிபுத்தூரில். ஸ்ரீவில்லிபுத்தூரில் 30 நாள் திருப்பாவையெல்லாம் கிடையாது. திருப்பள்ளி எழுச்சி 30 நாளும் இந்த உற்சவம் கிடையாது. 7 நாட்கள் தான் நீராட்ட உற்சவம் என்று நடக்கும். அத்தியன உற்சவம் தனி, 21 நாள் அத்தியன உற்சவம் இருக்கட்டும். இந்த தனுர்மாசம் முழுவதும் காலை 4:30 மணிக்கு விஸ்வரூபம், இதெல்லாம் நடக்கிறதே மற்ற கோயில்களில். அந்த ஊரில் 7 நாள் மட்டும்தான் திருப்பாவை உற்சவமே உண்டு. நீராட்ட உற்சவம், நீராட்ட உற்சவம்னு சொல்லுவா. திருமுக்குளம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கு ஆண்டாள் சென்று அங்கு திருமஞ்சனம் கண்டுருளி அங்கிருந்து அழகாக தான் மறுபடியும் கோயிலுக்கு எழுந்தருளி வருவாள். அந்த 7 நாட்கள் மட்டும்தான் உண்டு. அப்போ அந்த மாதம் ஒரு சமயம் மார்கழி மாதத்தில் 29 நாள் வரும், இல்லை 30 நாள் வரும். எப்படி இருந்தாலும் கடைசி 7 நாட்கள் நீராட்ட உற்சவம் என்பது நடைபெறும். அதற்கு மேலாக தை மாதம் 1 தேதி அன்னைக்கும் இந்த நீராட்ட உற்சவம் உண்டு. ஒரு முறை முற்காலத்தில் சுவாமி மணவாள மாமுனிகள் எழுந்தருளி இருக்கும் போது அவருக்கு அந்த உற்சவம் சேவிக்க வேண்டும் என்று ஆசை. தான் விரைந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றார். அதற்குள் மார்கழி மாதம் முடிந்து விட்டது. தை 1ஆம் தேதி வந்து விட்டது. அன்றைக்கு தான் இவர் போய் சேர்ந்தார். நீராட்ட உற்சவம் முடிந்து விட்டதுன்னு சொன்னார்கள். ஆனால் ஆண்டாள் கருணையோடு மறுபடியும் அன்றைக்கு ஒரே ஒரு முறை அவருக்காக ஜீயர் சேவைன்னு தெரிவிப்பார். மணவாள மாமுனிகளுக்காக மறுபடியும் ஒரு நாள் கண்டருளினாள். அப்போ மொத்தம் 8 நாள். மார்கழி மாதத்தினுடைய கடைசி 7 நாட்கள், தை மாதத்தினுடைய 1 நாள், இதுதான் நீராட்ட உற்சவம் உண்டு. இந்த 7 நாளுக்கு முன்னாடி நாள், அதாவது மாசத்துல 30 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீராட்ட உற்சவம். அதுக்கு முன்னாடி 23ஆவது நாள்னு வச்சுக்கணும். இல்ல மாசத்துல 29 நாள் தான் இருக்குன்னா கடைசி 7 நாள் விட்டுடுங்கோ. அதற்கு முன்னாடி நாள், இன்னைக்கு அங்கஞானம் இங்க 22வது பாசுரம் தானே. ஆனால் இந்த தடவை இந்த வருஷம் இன்னைக்குத்தான் தொடக்கம். என்ன நடக்கும் என்றால், நாளையிலிருந்து ஆண்டாளுக்கு நீராட்ட உற்சவம் தொடங்க போகிறது. ஆண்டாள் இன்றைக்கு வடபத்திரசாயி வடபெருங்கோயிலுடையான் இருக்காரு, அவருடைய சந்நிதிக்கு தனியாக செல்வார். சென்று கர்ப்ப கிரகத்தில் அந்த பெருமாள் இருக்காரு, அவருக்கு முன்னால் ஆண்டாளை எழப் பண்ணி விட்டு அனைவரும் வெளியே வந்து விடுவார்கள். ஒரு 2 மணி நேரத்துக்கு யாரும் இருக்க மாட்டா. பெருமாளும் ஆண்டாளும் மட்டும்தான் உண்டு. ஆண்டாள் பெருமானை நோக்கி பெருமானை பார்த்து கொண்டு எழுந்தருளி இருப்பாள். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு அனைவரும் வந்து அப்போது ஆண்டாளை திருப்பி நம்மை பார்த்து ஏழை பண்ணி வைத்து நாம் அனைவரும் சென்று சேவிக்கலாம். இது எதற்குனால் 2 இப்ப நிலைகள் சொன்னேனே. முதலில் நாம் சரணாகதி செய்யும் போது நமக்காக பகவானிடத்தில் பேசுகிறாள். அப்ப நம்முடைய பட்சத்தில் இருக்கான்னு அர்த்தம். நம்மோடு சேர்ந்து நின்று பகவானை பார்த்து நின்று கொண்டு தான் அவனிடத்தில் கேட்கிறாள், இந்த ஜீவாத்மாக்களுக்கு முக்தி கொடுக்கணும்னு. அப்ப முதல் பாதி நமக்காக பகவானிடம் பேசுவது, அவனை பார்த்து ஏற்றுக்கொண்டு விட்டாரா, இப்ப நம்ம கைங்கரியம் பண்ணணும், அப்படியே திரும்பினா அவனும் அவளுமாக சேர்ந்து கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். துவயம் துவயம்னு சொல்றோமோ இல்லையோ, முதல் வாக்கியத்தில் துவயத்தாலே பிராட்டியை பற்றி பகவானிடம் சரணாகதி செய்கிறோம். அப்ப பிராட்டி என்ன பண்றா, நமக்காக அவனிடத்தில் பேசி சேர்த்து வைக்கிறாள். 2வது வாக்கியத்தில் பிராட்டியோடு சேர்ந்த பகவானுக்கு கைங்கரியம் செய்யணும்னு பிரார்த்திக்கிறோம். திரும்பி இருந்து ஆண்டாள் கைங்கரியத்தை பெற்றுக்கொள்கிறாள். அப்ப துவயத்தினுடைய முன்வாக்கியத்தை அவனை பார்த்து இருந்து நமக்காக பேசுவதில் காட்டுகிறாள். பின் வாக்கியத்தை 2வது வாக்கியத்தின் அர்த்தத்தை
திரும்பி எழுந்தருளியிருந்து நமக்கு சேவை சாதிக்கிறாள் பகவானோடு சேர்ந்து கொண்டு. அப்ப எந்த நிலையில் இருந்தாலும் பகவான் சிருஷ்டி செய்கிறார் என்றால் அதிலும் அவளுக்கு பங்குண்டு. அவளுடைய முகவிலாசத்துக்காக செய்கிறார். உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறார் என்றால் அதிலும் பங்கு உண்டு. அவள் என்ன அவதாரம் அவர் செய்தாலும் தானும் வந்து பிறக்கிறாள். உலகத்தை அழிக்கிறார் என்றாலும் பங்கு உண்டு. சரணாகதனை ஏற்றுக்கொள்கிறார் என்றாலும் பங்கு உண்டு. கைங்கரியத்தை பெற்றுக்கொள்கிறாள் என்றாலும் பங்கு உண்டு. அவள் பெறாத ஒரே பங்கு என்ன தெரியுமா? இந்த யசோதைக்கும் கண்ணனுக்கும் இருந்த அனுபவத்தை வேற யாருமே அனுபவித்தது கிடையாது. யசோதை ஒருத்திதான் பெற்றாள். நேமம் விரிஞ்சோ நபவோ ந ஸ்ரீரப்யங்க சம்ஸ்ரயா பிரசாதம் லேபிரே கோபி எத்தத் பிராப விமுக்திதாத்து. முக்தியே கொடுக்கக்கூடியவனான கண்ணனிடத்தில் இந்த யசோதை என்ன அனுபவத்தை பெற்றாளோ அந்த அனுபவத்தை சிவபெருமானும் பெற்றதில்லை, நான்முகக் கடவுளும் பெற்றதில்லை, ஏன் நேரே ஸ்ரீரங்க நாச்சியாரான மகாலட்சுமி தாயாரும் பெற்றதில்லை என்று சுக பகவான் பாகவதத்திலே தெரிவிக்கிறார். அப்போ அந்த தாமோதரன் என்கிற சரித்திரமும் முடிந்தது. இவையெல்லாம் கண்ணனும் யசோதையுமாக தாங்கள் அனுபவித்தவை. இந்த தாமோதரன் சொல்றோமே, இடையில பகவானுக்கு தழும்பு இருக்குமா. நஞ்சீயர்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். பொதுவாக பகவானுக்கு அபிஷேகம் நடக்கும்போது அனைவரும் சேவிக்கலாம். அப்புறம் திரை போட்டுருவாளோ இல்லையோ, திரையிட்டு பகவானுக்கு அந்த ஈரமான வஸ்திரத்தை களைந்து புது வஸ்திரம் சாத்தி விட்டு அலங்காரம் எல்லாம் செய்து திரையை விலக்கி சேவை சாதித்து வைக்கிறார்கள். அப்போது ஒரு முறை நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடந்தது. திருமஞ்சனம் முடிந்து விட்டது. திரையை சேர்த்து விட்டார்கள். அது வரைக்கும் சும்மா இருந்த நஞ்சியர் அந்த பக்கமா போய் மெதுவா திரையை விலக்கிட்டு உள்ள பார்த்தாலும். நமக்கே இப்பப்போ இதெல்லாம் தோணும். அங்க நிறுத்தி வச்சுட்டு தலை சரியா இருக்காது. சரியா இல்லாட்டா நம்ம அதை சரியா பிடிச்சு வைக்கணும். அவர் அமுது செய்ய உணவு தான் நைவேத்தியம் செய்யப்படும் போதோ வஸ்திரம் மாற்றப்படும் போதோ தானே திரை சேர்க்கிறார்கள். அதுல அது விலகி சேவிக்கிறதுல ஆனந்தப்படக்கூடாது. விலகித்துன்னா அதை நம்ம தான் இழுத்து பிடிக்க வேண்டும். நஞ்சியர் இதற்கு மாறாக சென்று இப்படி விலக்கி பார்த்தாரா என்னன்னு. உள்ள அர்ச்சகர் கேட்டார், என்ன சுவாமி உனக்கு தெரியாதா, இப்படி உடை மாற்றும் போது சேவிக்க கூடாது, அதற்கு தானே திரை இடுகிறோம், எதற்காக உள்ளே எட்டி பார்த்தீர்னு கேட்டால், ஒண்ணுமில்ல, பகவானுடைய இடுப்பை சேவிக்க முடியாது, இது வரைக்கும் வஸ்திரம் சாத்தின்னு இருக்கார், அந்த யசோதை கட்டின தழும்பு இன்னும் இருக்கான்னு எனக்கு பார்க்கணும். ஏன் அதுல என்ன ஏற்றம், அந்த தழும்பை ஏன் பார்க்கணும்னால், நாங்க சமாசேனம் பண்ணிக்கிறச்சே 2 சங்கமும் சக்கரம் குத்திக்கிறோமே, இது எங்களுடைய தழும்பு, நாங்கள் பகவானுக்கு அடியவர்கள்னு சொல்றதுக்கு. அதே போல அவருக்கு தழும்பு இருக்கு. பக்தனுக்கு இருந்தால் அவனுக்கு நான் தோற்பேன்னு காட்டுறதுக்காக அவர் தழும்பு வச்சிருக்கார். அந்த தழும்பு அவருடைய திருவிலட்சணை, திரு இலச்சனைன்னு சொல்வார்கள், லக்ஷணை. பகவானுடைய சங்கத்தையும் சக்கரத்தையும் பொறிச்சுக்கிறோம் இல்லையோ, நமக்கு தழும்பு இருந்தால் நாம் பகவானுக்கு அடியவர்கள்னு அர்த்தம். அதே போல பகவானுக்கு தாமோதரனாக தழும்பு இருந்தால் பக்தர்களுக்கு அவ்வளவு எளியவனாக அவன் இருப்பான் அர்த்தம். அதை சேவிக்கணும்னு ஆசை. அதை சேவிச்சாதான் நமக்கு நம்பிக்கை வரும். நமக்காக பகவான் எதையும் செய்வார் என்று நம்பிக்கை வரும். அதை சேவிப்பதற்காக திரைய விலக்கி நஞ்சியர் சேவித்தாராம். அப்பேற்பட்ட தாமோதர சரித்திரம். அப்ப பூத்தனை கொல்ல வந்த போது மங்களாசாசனம் பாடி கண்ணனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று பிரார்த்தித்து கொண்டாள். அதற்கு மேலே மண்ணுண்ட போது மற்றவர்கள் சொன்னதை நம்பவில்லை, கண்ணனிடத்தில் தான் கேட்பாளாம். மற்றவர்கள் புகார் செய்தாலும் அவனை வைவது போல் வைது அவன் தீம்புகளை வளர்த்து விட்டாள். ஆணாட இருக்கும் நன்னா தீம்புகளை இவளே வளர்த்து விட்டாள். ஆனால் பிடித்த பிறகு கண்ணனை கட்டி வைத்தாலும் கண்ணன் கட்டுண்டான். இவளிடத்தில் நாம் ஜெயித்து என்ன செய்ய போகிறோம், இந்த தாய் நம்மை கட்டுவாளான்னு ஆசைப்பட்டு தானே வந்தார். அப்ப கிமபி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம், அப்பேற்பட்ட பிரம்மம் பரபிரம்மமான பகவான் சிறு குழந்தையாக யசோதைக்கு இத்தனை ஆனந்தங்களையும் கொடுத்தார். தேவகி பெற்றாலே தவிர இந்த ஆனந்தங்கள் எதையுமே பெறவில்லை. தான் மெதுவா தவழ்ந்து நடந்து வந்து அந்த மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பில் மண்ணிட பெற்றிலே நந்தோ, சின்ன தளர் நடை இட்டுக்கொண்டு அங்க இருக்கிற புழுதியெல்லாம் எடுத்து பூசிண்டு எந்தன் மார்பில் மண்ணிட, நான் அண்ணா பட்டு வஸ்திரம் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். கண்ணன் அங்கங்கே விளையாடி புழுதியெல்லாம் சேர்த்துண்டு வந்து அந்த வஸ்திரம் அழுக்காகும்படிக்கு என்னோடு வந்து உரச வேண்டும். அதே போல வண்ண செஞ்சிறு கைவிரல் அனைத்தும் வாரி வாய்க்கொண்ட அடிசலின் மிச்சில் உண்ண பெற்றிலேன் ஓ கொடுவினையே, என்ன என் செய்ய பெற்றதெம்மோயே. எங்க அம்மா எதுக்கு என்ன பெத்தானே தெரியல. கண்ணன் இப்படி எடுத்து அடிசலை நன்னா வாரி இழைத்து கொண்டான் என்றால் அவனுக்கு இங்கே ஒரு சின்ன பருக்க வழிஞ்சதுன்னா அதை எடுத்து சாப்பிட்ற பாக்கியத்தை நான் பெறவில்லையே. அப்ப எத்தனை பெற்றிருந்தாலும் இப்போது பகவானுடைய இளமையை தேவகி கண்டாள். 10 வயசுக்கு மறுபடியும் பகவான் சென்று விட்டார். அப்போது இளமையை கண்டாள். இளம இன்பத்தை இன்றென் கண்ணால் பருகுவேற்கு
தாயென நினைந்த அளவில் பிள்ளமை இன்பத்தை இழந்த பாவியேன் எனதாவி நில்லாதே. இப்போது இளமை இன்பத்தை கண்டுவிண்டேன். இளமை இன்பத்தை இன்று எந்தன் கண்ணால் பருகுவேற்கு 10 வயசுக்கு வந்த கண்ணனை பார்த்து விட்டேன். ஆனால் இவள் தாயென நினைந்த அளவில் பிள்ளமை இன்பம். இப்போது கண்ணனுக்கு விவரம் தெரிந்து விட்டது. சின்ன வயசுல இவள் தாய் என்பதை தவிர குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அந்த வயசில் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அன்பை நான் இழந்து விட்டேன். இவள் தாயென நினைந்த அளவில் பிள்ளமை இன்பம். அந்த வயசுல குழந்தைக்கு வேறு எதுவுமே தெரியாது. தகப்பனார் யாருன்னு கூட தெரியாத சமயம் உண்டு. இவள் தாய்ங்கிறது மட்டும் தெரியுமே. அப்போது நீ செய்த சேஷ்டிதங்களையும் அழகுகளையும் நாம் பார்க்காமல் போனேன். என்னால் உயிர் தரிக்க முடியாது. திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வ நங்கை யசோதை பெற்றாளே. நான் அனைத்து பாக்கியத்தையும் இழந்து விட்டேன். அவள் கருவிலே திருவுடையாள். ஆழ்வார் தெரிவிக்கிறார், கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. ஒருவர் ஸ்ரீரங்கத்தில் பகவானை சேவிக்கவில்லாவிட்டால் அவர் கருவிலே திருவிழாதார். அவர் கருவா இருக்கிறச்சேவே அவர் எந்த நல்ல பாக்கியமும் பண்ணலையாம். ஆனால் இப்போது யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாள். அவள்தான் அனைத்து இன்பங்களையும் பெற்றாள் கண்ணனிடத்திலிருந்து. அப்ப தேவகி பெற்றதோடு முடிந்து கொண்டாள். ஆனால் அவள் வளர்ந்த அழகு அனைத்தையும் யசோதை பார்த்தாள். அவளுக்கு நிகராக பெரிய பிராட்டியாரை கூட சொல்ல முடியாது என்று வியாச பகவான் தெரிவிக்கிறார். மேலே கண்ணன் இது மிகச்சிறிய வயதில் அவன் வளர்ந்தான், தளர்நடை நடந்தான், தவழ்ந்து வந்தான். இது அனைத்தையும் இப்போது பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்து மாடு மேய்ப்பதற்காக கோபர்களோடு சேர்ந்து பிருந்தாவனத்துக்கு சென்று என்னென்ன ஆச்சரியங்களை நிகழ்த்தினான், என்ன அனுபவங்களை கொடுத்தான் என்பதை நாளைய தினம் அனுபவிக்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.